வணக்கம் நண்பர்களே. எந்த வாட்டர், எந்த தண்ணி குடிக்கிறதுக்கு உகந்தது, குடிக்கலாம்? அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே எழுந்துட்டுருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடுக்கக்கூடிய ஹோம் பேஸ்டு ஆர்ஓ, அதாவது வீட்டில் ஆர்ஓ யூனிட் மூலமாக எடுக்கக்கூடிய தண்ணி நல்லதா, அல்லது முனிசிபாலிட்டியிலிருந்து ஆற்றிலிருந்து எடுத்து வரக்கூடிய தண்ணி குடிக்கிறது நல்லதா, அல்லது கேன்லேருந்து வாங்கி குடிக்கிற தண்ணி நல்லதா? எந்த தண்ணி நல்லது, எதை ரெகுலராக குடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்குது. பட் அந்த கேள்விக்கு என்ன விடைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த செஷன். நார்மலாக ஒரு தண்ணி, நல்ல தண்ணி, குடிக்கக்கூடிய தண்ணி குடிக்கலான்னு சொல்லக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குங்க. அது என்னன்னா, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொன்னால் அது இருக்கக்கூடிய உப்புக்கள் 100 யூனிட்டுக்கு கீழே இருக்கணும். டிடிஎஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் உப்புக்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய உப்புக்களினுடைய அளவு 100க்கு குறைவாக இருக்கணும். அப்புறம் அதில் பாக்டீரியா, வைரஸ், ஈகோலைன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அதாவது பூஞ்சைகளும் பாக்டீரியாவும் வைரஸும் அதில் இருக்கக்கூடாது. மற்றபடி கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அந்த வாட்டரை குடிக்கலாம். ஆனால் இந்த ரிவர் வாட்டரில் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் அந்த தண்ணியில் எங்கேயாவது லீக்கேஜ், எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல டேங்க்குகளில் ப்ராப்பராக க்ளீனிங் பண்ணலினாலோ, பைப்புகள் மூலமாகவோ, தொட்டிகு மூலமாகவோ நமக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரியான பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சிகள் உள்ளே புகுந்து அது நம்ம உடம்புக்கு சளி தொந்தரவு மாதிரி பல வியாதிகளை உண்டு பண்ணலாம். அதனால் ஆற்று தண்ணீர் வர்ற தண்ணி அங்கே சேஃப்னாலும் அங்கிருந்து ரீச் ஆகிற நமக்கு கண்டிப்பாக அது ஏதாவது விதத்தில் உடலுக்கு ஜலதோஷத்திலிருந்து மற்ற வியாதிகளை கொடுக்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, கேன் தண்ணி. இந்த கேன் தண்ணி பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம அங்கே ஆர்ஓ யூனிட் போட்டு என்ன தான் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கங்கிறது இருக்குங்க. இப்போது அந்த தண்ணியை கேனில் எந்த அளவுக்கு கேனை சுத்தம் பண்ணாங்களா, அல்லது கேனில் கையை ப்ராப்பராக க்ளவுஸை போட்டு எந்த டச்சிங் இல்லாமல் அதில் எந்த கிருமிகளும் இல்லாமல் கொடுக்குறாங்களாங்கிறது பார்க்கணும். பல இண்டஸ்ட்ரீஸில் அது ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட இந்த கிருமிகள் தொத்துக்கள் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கேன் தண்ணியும் கண்டிப்பாக கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய தொற்றுக்கள், நோய் தொற்றுக்களும் நோய் கிருமிகள் தொற்றுக்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த க்ளீனிங்லேயே நமக்கு எந்த அளவுக்கு 100% க்ளீன் பண்ணோன்னா, அந்த கேனை கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் ஊற்றி, சோப்பு சொல்யூஷன் ஆன்டிசெப்டிக் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அது யூவி ரேடியேஷன் மூலம் ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் தண்ணி பிடிக்கணும். அது எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ அதனால் கேன் தண்ணியும் அடிபட்டுருது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹோமில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ஓ. இந்த ஹோமில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ஓ தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்னு இப்போ தோன்றுறது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் இது எந்த கம்பெனிக்கும் விளம்பரம் கிடையாதுங்க. இது நம்ம இருக்கக்கூடிய சோர்சஸை பயன்படுத்தி பார்த்தோம்னா
கேன் தண்ணியை விட, ரிவர் தண்ணியை விட, ஆற்று தண்ணியை விட வீட்டு ஆர்வோ வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதுங்க. அதுலேயும் நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி செட் ஆகுதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா ஹோம் பேஸ் ஆர்வோ யூஸ் பண்ணும்போது நம்ம 5 மைக்ரான் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த புஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் இதையை நம்ம எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அந்த ஆர்வோ மெம்ப்ரெயின் மூலமாக வந்து எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடுது, கண்டாமினன்ட்ஸ் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடுது. ஃபில்ட்ரு ஆகிட்டு யூவி போயிட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக ரீச் ஆகுது. இப்போ யூவி வந்து எல்லா விதமான கிருமிகளையும் கொண்டு தான் உங்களுக்கு வந்து தண்ணியை கொடுக்குது. அதனால் இந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. அதே நேரத்தில் டிடிஎஸும் 100க்கு கீழே இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மாதிரி கிருமிகளும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக பார்த்து குடிச்சுக்கலாம். அதே நேரத்தில் எந்த தண்ணியை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். இப்போது ரிவர் வாட்ரு உங்களுக்கு வருது, டேங்க் மூலமாக நீங்கள் அனுப்பி ரிவர் வாட்டரை வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஆர்வோக்கு அனுப்பி குடிச்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக அதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம் உப்புக்கள் வந்து கம்மியாகும். அப்படி அந்த கால்சியம், மெக்னீஷியம் உப்புகள் நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ உடம்புக்கு முக்கியமாக தேவைப்படிய கால்சியம், மெக்னீசியம் உப்புக்கள் வந்து தண்ணீர், ஆற்று தண்ணி ஆர்வோ மூலமாக விட்டு செய்யும்போது கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு உப்புக்கள் தேவை. ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க குடித்து வளர்ந்துருப்பாங்க, அவங்க உடம்புல அந்த உப்புக்கள் இருக்கும். ஆனால் வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த போர்வெல் வாட்டரை வந்து நீங்கள் ஹோம் பேஸ் ஆர்வோவில் விட்டு அதில் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கால்சியம், மெக்னீசியம் உப்புக்கள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இந்த ரிவர் வாட்டரையும் போர் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ், அதாவது மெக்னீஷியம், கால்சியம் உப்புக்கள் வந்து ஓரளவுக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணியை வந்து ஆர்வம் மூலமாக விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து 30-40க்குள்ளே தான் வரும் டிடிஎஸ். அப்போ 30-40ங்கிறது ரொம்ப குறைவானது. அதில் கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இந்த போர்வெல் மூலமாக வரக்கூடிய தண்ணியை நீங்கள் ஆர்வோவில் விட்டு யூவியெல்லாம் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 70-80 இருக்கும். ஸோ இந்த 70-80 அந்த ரேஞ்சில் வர்ற டிடிஎஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்களை கொடுக்கும். அதனால் ஃபைனலாக வீட்டு ஆர்வோ வந்து மற்றதை காட்டிலும் நல்லது. இதுதான் நல்லதுன்னு சொல்ல முடியாது, மற்றதை காட்டிலும். ஏன்னா மற்றதுகளில் என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து நோய் தொற்றுக்கள் அதிகமாக வருது கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ இந்த நோய் தொற்றுக்களை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பல வழிமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும். ஸோ இந்த கேன் வாட்டர்லேயும் ரிவர் வாட்டர்லேயும் வந்து ஆற்று தண்ணிலையும் வந்து கண்டாமினேஷன் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து வீட்டு ஆர்வோவில் நம்மளே கண்பட பார்க்கறதுனால இந்த நோய் தொற்றுக்கும் கிருமிகள் தொற்றுக்கும் வந்து மிக குறைந்த அளவே இருக்குது. என்னதான் தண்ணியை காய்ச்சி குடித்தாலும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கண்டாமினேஷனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் ரிவர் வாட்டர்னாலும் வந்து நல்லா பாயில் பண்ணி குடிக்கலாம். ஆனாலும் அது வந்து பல நேரங்களில் சில நம்மளுடைய கண்டாமினேஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ரிவர் வாட்டர் அல்லது ஹோம் பேஸ் ஆர்வோ இது ரெண்டில் உங்களுடைய ஃபெசிலிட்டிஸை பொறுத்தும் உங்களுடைய ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் உங்கள் சோர்ஸை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எதுன்ட்டு. ஆனால் இந்த ஓவராலாக பார்க்கும்போது ஹோம் ஆர்வோ வந்து பெஸ்ட்டுன்னு தோணுது. பட்டு இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. சில இடங்களில் பியூர் ரிவர் வாட்டர் எந்த கண்டாமினேஷன் இல்லைன்னா ரிவர் வாட்டரையும், அதாவது ஆற்று தண்ணியை கூட நேரடியாகவே எடுத்துக்கலாம். அது கண்டாமினேஷன் இல்லாமல் ஹீட் பண்ணி குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.